தேங்காய் வச்சு ஒரு இட்லி பொடி பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே அளவு 50 கிராம் உளுத்தம்பருப்பையும் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனவுடனே ஒரு 10 பல் பூண்டு தோலை உரித்து அவங்களையுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு அரை முடி 1/4 முடி தேங்காவை எடுத்து அவங்களே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா 3, காஷ்மீர் மிளகா ஒரு 5 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இவங்கள ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறின உடனே முதல்ல மிளகாவையும் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வெறும் சாப்பாடு வடிச்சிட்டு இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். ஒரு முட்டை ஆம்லெட் இருந்தால் போதும். பொடி எடுத்துக்கலாம். நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான், இதயத்துக்கு இதமானது. சாப்பிட்லாம். தோசை சுட்டு மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி லெவலில் இருந்த சட்னி சாம்பார் இல்லாத டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை சுட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை போட்டு நெய்யை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். யாப்பா செம்மையாக இருக்குங்க. இந்த பனிக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.